வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ், அப்புறம் ஒரு i3 ப்ராசஸர், அப்புறம் எம்எஸ்ஐ மதர் போர்டு, அப்புறம் ஒரு ஜெப்பனீஸ் கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லோ பட்ஜெட் பிசி இது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு மதர் போர்டு எடுத்துப்போம். மதர் போர்டு எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறது, இனிஷியலாக ஃபஸ்ட்டு மதர் போர்டு தான் செட்டப் பண்ணுவோம் நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐயோட H610ME மதர் போர்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸர் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இன்டர்னலோட ஃபேன் எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு 2 லைன்ஸ் இருக்கும். சம் 4 டாட்ஸ், சைடில் ஒரு 4 கேப் மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக போய் அங்கே ப்ளக் ஆகிற மாதிரி நம்ம போடணும். ஆக்சுவலாக அப்போ தான் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ அது கரெக்டாக செட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இது போடணும். அப்படி இல்லைன்னா ப்ராசஸர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சுத்தமாக ஒர்க் ஆகாது. இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் அது பண்ணி மிஸ் பண்ணாமல் போடணும். இப்போ இதை ரேம் எடுத்துப்போம். DDR4 க்ரூஷியலில் சூஸ் பண்ணியிருக்கோம், 8GB ரேம். ஸோ அதையும் லாக் பண்ணிடலாம். அந்த கிளிப்ஸ் 2 இருக்கும். ஸோ லாக் பண்ணுறப்ப உங்களுக்கு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்தால் தான் கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக கீழே கேப் இருக்கும் அந்த ரேமில், அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபேன் வச்சுக்கலாம். ஃபேனுமே அதே லாக் தான். 4 டாட்ஸ் கேப்ஸ் இருக்கும், அந்த 4 ஸ்க்ரூஸ் உட்காரத்துக்கு. ஸோ நான் இப்போ அந்த பின் பண்ணுறேன் இல்லையா, பின் பண்ணுறப்ப சத்தம் வரும். கரெக்டாக 2 இது நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் போர்டை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையான்னு. இப்போ அந்த ஃபேனை வந்து ஃபேனோட பவர் சப்ளையே கொடுத்துக்கலாம். CPU ஃபேன்னு சொல்லி அங்கேயே போட்டிருக்கோம் போர்ட்லேயே, ரேம் ஸ்லாட் அந்த ஃபேன் ஸ்லாட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் 4 லாக் ஆகிடுச்சு, 4 ஸ்க்ரூஸும். இப்போ நான் வந்து கேபினெட் எடுத்துக்கிறோம். கேபினெட்டில் வந்துட்டு மதர் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எதுவும் இருக்காது. ஸோ கேபினெட்டை தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்க்ரூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணிக்கணும் அதில். ஸோ அதை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டை எடுத்து வச்சு மதர் போர்டை ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ மதர் போர்டு ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ மதர் போர்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அந்த ஐஓ ஷீல்டு வந்து நம்மளுடைய ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக அந்த USB போர்ட்ஸ், பின்னாடி என்ன போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னாலே மதர் போர்டு கரெக்டாக கீழே ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ மதர் போர்டு இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மதர் போர்டு வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 ஸ்க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேபினெட் ஃப்ரண்ட் சைடில் இருக்க கேபிள்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்க USB கேபிள், அப்புறம் ஆடியோ கேபிள், அப்புறம் நம்மளோட
பவர் சப்ளை கேபிள்ஸ், ஸோ பவர் பட்டனோட கேபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எல்இடி கேபிள்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் எப்படி ப்ளக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் ப்ளக் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஆடியோ கேபிள் ப்ளக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. மதர் போர்ட்லேயே ஆடியோ கேபிள் எங்கே ப்ளக் பண்ணணும், இல்லை யூஎஸ்பி கேபிள் எங்கே ப்ளக் பண்ணணும்னா அதை பிலோவில் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் பிலோ சைட் பார்த்தீங்க அப்படியே டவுன் சைடு அங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ளக் பண்ணிக்க முடியும். இது ப்ளக் பண்ணுறப்பே பார்த்து ப்ளக் பண்ணணும், பிகாஸ் எல்லா பின்ஸுமே மைனியூட்டாக சின்னதாக இருக்கும். ஸோ லைட்டாக வளைஞ்சாலுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே, இப்போ யூஎஸ்பி கேபிளும் ஆடியோ கேபிளும் ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்டில் இருக்க பவர் கேபிள்ஸ் வந்து ப்ளக் பண்ணலாம். ஸோ இதை கரெக்டாக ப்ளக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறப்ப ஆன் ஆகும், அப்படின்னா ஆன் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு இமேஜில் போடுறேன் வீடியோவில், எது எப்படி ப்ளக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இங்கே நம்ம வந்து ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் ஃப்ரண்ட் பேனல் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு இதான இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகே, இப்போ நம்ம பவர் கேபிள், ஹார்ட் டிஸ்க் கேபிள் எல்லாமே ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக. ஸோ இதுதான் மெயின் கேபிள், 16 பின்ஸ் இருக்கும் அந்த கேபிளில். இந்த பின் தான் மதர் போர்டோட ஃபுல் சப்ளை கொடுக்கும். ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. இதுவுமே ஒரு லாக்கிங் சிஸ்டம் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பின்ஸ் வச்சு லாக் பண்ணுறப்ப ஒரு சவுண்ட் வரும். ஸோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம ஒரு 4 பின் பவர் கேபிள் தனியாக இருக்கும். இது எதுக்குன்னா அந்த ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேன் எல்லாமே வச்சோம். ஸோ அந்த சைடுக்கான பவர் சப்ளை மட்டும் கொடுக்குறது, அந்த ப்ராசஸர் எஃபிஷியன்சிக்கான பவர் சப்ளை மட்டும் கொடுக்குறது இந்த 4 பின்ஸு. ஸோ இதையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதையும் ப்ளக் பண்ணியாச்சு. இதில் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் எதுவும் நான் பண்ணல, பிகாஸ் உங்களுக்கு அது விசிபிளாக தெரியணும், எப்படி எங்கெங்கெல்லாம் ப்ளக் பண்ணுங்கிறதுக்காக விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி மட்டும் ப்ளக் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி NVMe SSD இல்லை SATA SSD வந்து நீங்கள் எது அதில் ப்ரொவிஷன் இருக்கோ நீங்கள் மதர் போர்டில் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் பென்ட்ரைவில் வந்து OS வச்சுட்டு OS போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சிஸ்டம் வந்து போட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ OS எப்படி போடுறதுங்கிறது நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இது செட்டப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.